Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 34th எபிசோடில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து கேள்விக்கான பதில் போட முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச நேரத்தில் நான் உங்களோட பதிலுக்கான ரிப்ளேஸை கேள்விக்கான பதில் எபிசோட்ஸில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த எபிசோடை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஹரிஷ்குமார் கேட்குறாரு. ஆக்சுவலாக சிங்கப்பெண்ணை சீரியலில் மகேஷோட உண்மையான அம்மா ஹாஸ்டல் வாடனா அப்படின்னு கேட்குறாரு. மேக்ஸிமம் அப்படி இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ட்ரூத் இருக்கும், அது பின்னாடி ரிவ்யூவில் ஆகும். நெக்ஸ்ட் பொங்கலுக்கு சன் டிவியில் என்னென்ன மூவிஸ்லாம் போடுறாங்கன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேட்டையன் போடுறாங்க, பீஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி சாங். நெக்ஸ்ட் ரோஜா சீசன் 2 சன் நெக்ஸ்ட்டில் வருமானு கேட்குறாரு. வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. பிகாஸ் சரிகம டிவி ஷோஸ் தமிழ் எப்பயுமே சன் டிவியோட சேர்ந்து ஒரு சீரியல் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே தனியாக தான் இருக்கும் அவங்க சீரியல். ஸோ அவங்களோட யூடியூப் சேனலில் மட்டுமே தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ திருமுருகன் சாரோட சீரியல் வேறு வருது. ஸோ ஆடுகளம் வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேக்ஸிமம் திருமுருகன் சார் சீரியல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆடுகளமுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட்டே கிடைக்காம இன்னுமே வெயிட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீரா என்ன கேட்குறாங்கன்னா, புனிதா சீரியலில் எப்போ புனிதாக்கும் கபிலனுக்கும் மேரேஜ் நடக்கும்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் அந்த எபிசோட்ஸ்லாம் வரதுக்கு இன்னுமே ரொம்ப நாள் ஆகும். 12 மணி டைம் ஸ்லாட்டில் இப்படி ஒரு நல்ல கதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ப்ரைம் டைமில் மட்டும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா நல்ல ரேட்டிங் வரும். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரியல், ராகவி சீரியல், திருமுருகன் சார் சீரியல், இந்த 3 சீரியலில் எந்த டைமிங்ஸில் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆடுகளம் சீரியல் மேக்ஸிமம் 10 மணி டைம் ஸ்லாட், திருமுருகன் சாரோட சீரியல் மேக்ஸிமம் 7:30 டைம் ஸ்லாட், ராகவி சீரியல் ராமாயணம் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. திருமுருகன் சாரோட சீரியலை நியூ ஃபேஸஸ்லாம் கொண்டு வரதுக்காக ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களே இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. கிடைச்சோடனே நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க வழக்கம் போல். கண்மணி அன்புடன் சீரியல் முடிய போகுதா? இப்போ தான் இந்த சீரியலை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ளெல்லாம் முடியாது. மனசலாம் சீரியல் பார்த்தீங்கன்னா 2:30 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ரோஜா சீசன் 2ல் அர்ஜுன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அவர் இல்லாத மாதிரி தான் சீரியலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பலாம் வர சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வீடு வாசுபடியோட ஸ்டோரி நல்லா இல்லை, உண்மைதாங்க. ஹீரோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நான் எந்த சீரியலும் பார்க்குறதே கிடையாது. நெக்ஸ்ட் சிறகடிக்க ஆசை சீரியல் 1000+ எபிசோட்ஸ் போகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பர் 1 சீரியல் இன் விஜய் டிவி, அதுவும் 9 மணி டைம் ஸ்லாட்டில் நல்ல ரேட்டிங் வாங்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிச்சிட மாட்டாங்க. கலைஞர் டிவியில் நம்பர் 1 சீரியலாக எப்பயுமே கௌரி சீரியல் தான் வரும். ஆல்சோ டிடி பொதிகை சீரியலோட ரேட்டிங்ஸில் அவ்வளோவா வரது கிடையாது. நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியல் மார்ச்சில் வர சான்சஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவுமே பெரிய டவுட் தான். அந்த சீரியலை பற்றி எந்த அப்டேட்ஸும் இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஜஸ்ட் ஷூட்டிங் வழக்கம் போல் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பனிவிலும் மலர்வனம் சீரியல் ரயானோட என்ட்ரி எப்போ வரும்னு கேட்குறாங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து சிந்து பைரவி சீரியல் வந்து குவிட் ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மைதான். அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆக்ட்ரஸ் ஆர்த்தியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனிருத் புருஷோத்தமன் அவர் என்ன கேட்குறாருன்னா, மல்லி சீரியல் 10 டைம் ஸ்லாட்லேயே 3.65 பிடிக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் பிரைம் டைம் ஸ்லாட்டான 2 டெலிகாஸ்ட் பண்ணால் இன்னுமே டிஆர்பி அதிகமாக தானே கிடைக்கும். ஸோ டிஆர்பி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பட் பிரைம் டைமில் சரிகமோட ஒரு சீரியலாவது டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ மல்லி சீரியல் 10:30 தான் டெலிகாஸ்ட் ஆகும். நான் பிரைம் டைமுக்குலாம் போக சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் யார் கேட்குறா? நம்ம அனிருத் புருஷோத்தமன் தான். கயல் சீரியல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1300 or 1500 எபிசோட் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சடனாக எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ கயல் சீரியலை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டோரி ட்ராக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆடுகளம் சீரியல் 7:30 வர சான்சஸ் இல்லை. 10 PM மேலே வரதுக்கு தான் சான்சஸ் நிறையாவே இருக்குது. ராமாயணம் சீரியலில் லவ் குஷ் ட்ராக் டெலிகாஸ்ட் பண்ணணும்னா 11 மணிக்கு மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணுங்க, 6:30 வேறு சீரியலில் கொண்டு வாங்குறாரு. அந்த மாதிரி தான் சன் டிவி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ராமாயணம் 6:30 தான். அதுக்கெல்லாம் டைம் சேஞ்சஸ்லாம் கிடையாது. பஸ் தபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அனுப்பல்லவி அப்படிங்கிற உதயா டிவி சீரியல் வந்து அபிம்னானும் சீரியலோட ரீமேக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது வேறு சீரியல், இது வேறு சீரியல். நெக்ஸ்ட் யார் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா சைலா கேட்குறாங்க. அனுஷா ஹெக்டே அண்ட் தர்ஷக் கவுடா இவங்களோட நியூ ப்ராஜெக்ட் உதயா டிவியில் அனுப்பல்லவி அப்படிங்கிற டைட்டிலில் வருது. ஆமாம், உண்மை தாங்க. இதை நானே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் லேட் ஆயிடுச்சு கிடைக்கும் இந்த நியூஸ். ஸோ அதனால் ஷேர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ராகவி சீரியல்லேருந்து ஆக்ட்ரஸ் கண்மணி குவிட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு கேட்குறாரு. அது ஏதோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் மஞ்சு அப்படிங்கிற சீரியலில் நடித்த ஆக்ட்ரஸ்னு சொன்னாங்க. பட் அஃபிஷியலாக தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யார் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் கேட்குறாரு. ரோஜா சீசன் 2ல் சுப்பு சூரியன் திரும்ப வருவாரா? வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. சிங்கப்பெண்ணை சீரியலில் யாருக்கு ஆனந்தியோட மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. எபிசோட்ஸில் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாண்டி என்ன கேட்குறாருன்னா, ராமாயணம் சீரியலில் நல்ல பிரைம் டைமுக்கு கொண்டு வந்தால் 10+ டிஆர்பி வருமா? கண்டிப்பாக வருங்க. 8 மணிக்கெலாம் கொண்டு போனால் 10+ 11+ வர ஹை சான்சஸ் இருக்குது. ராமாயணம் சீரியலில் கூடிய சீக்கிரம் போர் முடிய போகுது. அடுத்து லவ் குஷ் ட்ராக். எதிர்நீச்சல் சீசன் 2 செகண்ட் வீக்
வீக்கில் பார்த்தீங்கன்னா 7+ டிஆர்பி தாங்க வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ராமாயணத்துக்கு அப்புறமா சன் டிவியில் எனக்கு பிடிச்ச சீரியல் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பிடிச்ச சீரியல் லக்ஷ்மி. நெக்ஸ்ட் ஃபைனல் கமெண்ட்டாக ஆடுகளம் சீரியல் வந்ததுக்கு அப்புறமா வந்த எல்லா சீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் தாண்டி போயிடுச்சு. பட் ஆடுகளம் வரவே இல்லைன்னு கேட்குறாரு. ஆமாங்க, ஆடுகளத்தோட டைம் ஸ்லாட்டுக்காக தான் எல்லாருமே ரொம்பவுமே வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட் ரிஷிகேஷ் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் என்னோட ஃபேவரட் சீரியல் கேட்குறாரு. சன் டிவியில் என்னோட ஃபேவரட் சீரியல்னா அது ராமாயணம் தான். நெக்ஸ்ட் சைலா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலில் வந்து ரோஜா சீசன் 2 மாதிரி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே, உண்மையான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சன் டிவிலே வந்துருச்சு. ஸோ சன் டிவியில் வர வரைக்கும் அந்த சீரியல் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கும். யூடியூப்லலாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் டெய்லி என்னால் போட முடியாட்டாலும் இந்த எபிசோட 5 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.